விருட்சகம், உங்களோட தலையெழுத்து இதுதாங்க. லைஃப்ல நிறைய தடைகளையும் பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? எந்த ஒரு விஷயத்திலையும் தெளிவான முடிவு இப்ப வரைக்கும் எடுக்க முடியல. உங்களுடைய தலையெழுத்து கண்டிப்பா மாறுங்க. நான் வீடியோவோட டைட்டில்ல சொன்ன மாதிரியே இந்த வீடியோல ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாதீங்க. கடைசி வரைக்கும் முழுமையா பாத்தீங்க அப்படின்னா தெளிவான பதில் உங்களுக்கு கிடைச்சிடும். ஜோதிடம் பற்றியும் ஆன்மீகம் பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைஃப்ல அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் நான் உங்களுடைய ஃபேவரட் வேதிக் அஸ்ட்ராலஜர், டாரோ கார்ட் ரீடர், இது உங்களுடைய வினசஸ்ட்ரோ. விருட்சகம் காலச்சக்கரத்தின் 8வது ஒரு ராசி. இந்த ராசியோடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ராசியோடைய அதிபதி செவ்வாய்ங்க. நீர் தத்துவ ராசியில வருது. அதாவது பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, அதுல இது நீர் தத்துவ ராசி, நீர் ராசி. செவ்வாய் அப்படின்றவர் பாருங்க, மேஷத்துக்கும் அவர் தான் அதிபதியாவும் வராரு, விருட்சக ராசிக்கும் அவர் தான் அதிபதியாவும் வராரு. மேஷம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா முரட்டு குணம், பிடிவாதம், வேகம், செயல்திறன் ரொம்பவே அதிகமா இருக்கும். எல்லாத்தையுமே ஓப்பனா பேசக்கூடிய, ஓப்பனா செய்வாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க மோஸ்ட்லி இந்த மேஷ ராசியில இருக்கவங்க. பட் அதுக்கும் செவ்வாய் தான் அதிபதியா வராரு. அதே மாதிரி விருட்சகத்துக்கும் பாத்தீங்கன்னா அவரே தான் அதிபதியா வராரு. ஆனா இந்த விருட்சக ராசி பாத்தீங்கன்னா ரொம்ப ரகசியம் வாய்ந்த ஒரு ராசிங்க. ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான ஒரு ராசி. எல்லாத்தையுமே தனக்குள்ள வச்சுக்க கூடிய ஒரு ராசி விருட்சகம். ரொம்ப சீக்ரெட், பிரைவசியை விரும்பக்கூடியவங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி இவங்க எப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ஒரு சர்க்கிள தாங்க வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஃபீலிங்ஸ அந்த கம்மியான சர்க்கிள்குள்ளதான் சொல்லுவாங்க. ஒருவேளை பெரிய சர்க்கிள் இருந்தா கூட ஓபன் அப் ஆக மாட்டாங்க, வெளிப்படையா இருக்க மாட்டாங்க. மேஷத்தை கம்பேர் பண்ணும்போது விருட்சகம் கொஞ்சம் சீக்ரெட்டா இருக்கும். மேஷம் எல்லாத்துலயும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஓப்பன் அப்பா எல்லாத்தையுமே பேசுவாங்க. பட் இவங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ள வச்சுப்பாங்க. அண்ட் ரொம்ப 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 எமோஷனலான பீப்புள். ஏன் விருட்சகம் அப்படின்றது பாருங்க, காலச்சக்கரத்துக்கு 8வது ஒரு ராசி, மறைவு ஸ்தானம்னு சொல்லி இந்த 8ஆம் வீட்டை தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ரகசியங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு ராசி பாத்தீங்கன்னா இந்த விருட்சக ராசி தான். தேடல் நிரம்பிய ஒரு ராசி இந்த விருட்சக ராசிங்க. அதே மாதிரி அவங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கவங்க கிட்ட இவங்கள பத்தி கேட்டு பாருங்களேன், ரொம்பவே எமோஷனலான ஆளுங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக எதை வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, எதை வேணாலும் அர்ப்பணிப்பாங்க, எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போவாங்க. இதோட சிம்பிளே பாருங்க, தேல் தான் கொடுத்திருப்பாங்க. அந்த தேல் எப்படி இருக்கும், ஒரு அப்படியே சீக்ரெட்டா அப்படியே ஒரு இடத்துல இருந்து அது என்ன பண்றது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. லைக் ஒரு சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். எவ்வளவு தூரம் இவங்க சீக்ரெட்டோ அந்த அளவுக்கு இவங்களை ஏமாத்தக்கூடாதுங்க, அந்த அளவுக்கு இவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. பிகாஸ் தேயில பாருங்க, அந்த விஷம் அது பின்னாடி வச்சிருக்கும், பாத்திருக்கீங்க இல்லையா? அதோட விஷம் விஷத்தன்மை அதோடைய வால் பகுதியில இருக்கு. அதே மாதிரிதான் இவங்களுமே. சோ ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நடக்குது, யாரோ ஏதோ பண்றாங்கன்னா சும்மாவே விட மாட்டாங்க. சோ விருட்சக ராசி பீப்புள் கிட்ட நீங்க பழகும் போது லாயலா இருங்க, உண்மையா இருங்க, நேர்மையா இருங்க. திரும்பி உங்களுக்கு அவங்க அதையே கொடுப்பாங்க. அதாவது இந்த விருட்சகம் பாத்தீங்கன்னா மறைபொருள் ஞானத்தை தேடக்கூடிய ஒரு ராசிங்க. அதாவது புதைந்து கிடக்கக்கூடிய ரகசிய எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ரிசர்ச் செக்டார்ல இருக்கவங்க, ஆர்கியாலஜி, ஈவன் அஸ்ட்ராலஜி, ஜோதிடமும் வரும். புரியுதுங்களா? ஜோதிடம் எதெல்லாம் மறைஞ்சிருக்கோ, இந்த சமுதாயத்துக்கு வெளிப்படையாம இல்லாம, ஓப்பனா இல்லாம மறைஞ்சிருக்க அத்தனை விஷயமே விருட்சக ராசியில தான் சேரும். சோ நீங்க என்ன ராசி, என்ன நட்சத்திரம் அப்படின்றது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் கன்சல்டேஷன் வேணும், என்னோட கரியரை பத்தி தெரிஞ்சுக்கணும், என்னோட ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் மேல இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மறக்காம கூப்பிடுங்க. விருட்சக ராசிக்கு இந்த வருடம்
3 முக்கியமான கிரகங்களோட பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருக்கு. அத நம்ம முதல்ல பார்க்க போற கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான். சனி வந்து இப்போ உங்களுடைய ராசிக்கு எங்க இருக்காருன்னு பாருங்க. சனி வந்து இப்போ உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டுல வந்து அமர்ந்திருக்காருங்க. சனி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி. அவரே 4ஆம் அதிபதியா வராரு. 3ஆம் இடம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம்ங்க. உங்களுடைய இளைய சகோதர ஸ்தானம், சரிங்களா? உங்களோட தைரிய வீரிய ஸ்தானம், கீர்த்தி புகழ் ஸ்தானம் வந்து 3ஆம் வீடு. 4ஆம் வீடு அப்படின்றது வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய், இத பத்தி சொல்லக்கூடியது 4ஆம் வீடு. இது ரெண்டுத்துக்குமே அதாவது ஒரு கேந்திரத்தோட அதிபதியா வராரு. அவர் என்ன பண்றாரு, 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்காரு. அப்போ இப்போ நீங்க எடுக்கிற எல்லா முயற்சியுமே சக்சஸ்ஃபுல்லா அமையும். புரியுதுங்களா? உங்களுக்கு ஏதாவது வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு, இல்ல அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் வைஸ் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து வீட்டுல சில பல ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் 5ஆம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உட்காரும் போது உங்களுக்கு நிறைய நன்மைகளை அவர் வந்து சனி பகவான் வந்து செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பயுமே பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த சனி, ராகு, கேது, ஈவன் செவ்வாய், இவங்க எல்லாருமே வந்து இந்த 5, 9 இந்த மாதிரி இடங்கள்ல வந்து அமரும் போது நன்மைகளை செய்யறாங்க. அது உங்களோட தசாபுக்தியை நீங்க பாத்துக்கணும். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு சனி மகாதசையோ இல்ல உங்களுக்கு குரு மகாதசையோ நடக்கும் போது டெஃபினட்டாவே வந்து நீங்க நிறைய சேஞ்சஸ் வந்து பாப்பீங்க. உங்க முயற்சிகள் பலிக்கும். எதை தொட்டாலுமே உங்களுக்கு லைஃப்ல வந்து மாற்றங்கள் ஏற்படும். ஸோ சனி குரு தசையில இப்ப நீங்க இருக்கீங்களான்றத செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பா 5th ஹவுஸ்ல சனி வந்து அமர்றது அப்படின்றது நிறைய பாக்கியங்களை உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறமா குரு குரு பாருங்க, இப்போ வந்து உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல இருக்காரு. பட் இந்த அக்டோபர் மாசம் 18ஆம் தேதிக்கு மேல பாருங்க, அதிசார பயிற்சியா குரு பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு வராருங்க. 9ஆம் இடம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாருங்க, உங்களுடைய உயர் படிப்பு, லக், ஃபார்ச்சூன், உங்களுடைய அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியது வந்து 9ஆம் இடம். உங்களுடைய தலை எழுத்தையே மாத்தலாம். ஏன்னா குரு பகவான் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா, குரு அப்படின்றது நம்மளுக்கு வந்து லைஃப்ல ஒரு வெளிச்சம் மாதிரிங்க, ஒரு வழிகாட்டி மாதிரி. அப்ப திடீர்னு எங்கிருந்தோ ஒரு ஹெல்ப் கிடைச்ச மாதிரி இருக்கும். உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம் அப்படின்னு உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. திடீர்னு ஒரு ஹெல்ப். ஏன்னா இந்த அதிசார பேச்சு இந்த அக்டோபர் மாசம் நடக்குது. அதுக்கப்புறம் 2 வருஷம் இருப்பாரு. திரும்பி வந்து மிதனத்துக்கு வக்கரமாயி திரும்பி கடகத்துக்கே வந்து அடுத்த வருஷம் ஃபுல்லாவே கடகத்துலதான் இருக்காரு. சோ இந்த வாட்டி குரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உச்ச நிலையில இருந்து உங்களுக்கு வந்து அவருடைய பலன்களை செய்ய போறாரு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசியை பார்க்க போறாரு, விருட்சக ராசியையும் பார்க்க போறாரு. சோ அதிர்ஷ்டம் வந்து உங்ககிட்ட வரும். அதிர்ஷ்டம் வந்து உங்களை பல வகையில உங்களை காப்பாத்தும். இந்த டிவைனோட ஹெல்ப் வந்து உங்களுக்கு வந்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அந்த ராகு கேது பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியா நான் பார்க்கணும்னு சொல்றேன். ஏன்னா விருட்சகத்துக்கு பாருங்க, உங்களுக்கு 10ஆம் இடத்துல இப்போ கேது பகவான் அமர்ந்து 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. சோ 4ஆம் இடம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய சுகஸ்தானம், 10ஆம் இடம் என்பது உங்களுடைய தொழில் ஸ்தானம். அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல வந்து இப்போ ஒருவேளை நீங்க வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட இருக்கீங்க, அரசியல்வாதியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நீங்க போவீங்க. இல்ல கரியர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் போவீங்க. ஏன்னா உங்களுக்கு பெரிய பெரிய பொசிஷன்ஸ் கிடைக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. கேது இருக்காரு 10ஆம் இடம் சிம்ம வீட்டுல போய் அமர்ந்திருக்காரு. சிம்மம் அப்படின்றது வந்து பாருங்க கௌரவம், அங்கீகாரம், ரெகாக்னிஷன் உங்களுக்கு கிடைக்கிறது. அப்போ உங்களுக்கு 10ஆம் இடம்ன்றது தொழில். அப்போ தொழில நல்ல ஒரு ரெகாக்னிஷன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த சிம்ம வீட்டுல கேது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். சோ அதுல உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமுமே வேணாம். அதே மாதிரி உங்க தசாபுக்தியை கண்டிப்பா செக் பண்ணணும். உங்க தசாபுக்தி எப்படி இருக்கு, சப்போர்ட்டிவா இருக்கும் பட்சத்துல டெஃபினட்டா வந்து பாருங்க உங்களுக்கு இதுல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டுல வந்து ராகு பகவான் இருக்காரு. சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து டெசிஷன் எடுக்கிற விஷயத்துல நீங்க கொஞ்சம் யோசிச்சு எடுக்கணும், அவசரப்படாதீங்க. ஏன்னா 4ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய சிந்தனை ஸ்தானமும் கூட வருது. சோ டெசிஷன் எடுக்கிறதுல கொஞ்சம் நிறுத்தி நிதானமா யோசிச்சு எடுங்க. சரிங்களா? மறக்காம இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்கக்கூடிய என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய ராசி என்ன அப்படின்றது இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அடுத்து வரக்கூடியது தனுசு ராசி. மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க.